வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த 7.5 சனினால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருந்துருப்பீங்க. இப்போ 7.5 சனி விலகிருச்சு. விலகுனாலும் இன்னியும் சிலர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, சனி வந்தாலும் உடனே வேலை செய்யாது. அதே மாதிரி சனி விட்டு விலகுனாலும் முழுமையாக உடனே விலகாது. அதனால தான் அதனுடைய தாக்கம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இன்னும் சிலர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த கஷ்டங்கள் ரொம்ப நீடிச்செல்லாம் இருக்காது. இந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையிற காலம் வந்துருச்சு உங்களுக்கு. அதனால் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் சகலமும் நடக்கும். சகல செல்வ சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சொத்து பத்துக்களும் கிடைக்கும். வேலை வாய்ப்பும் கிடைக்கும். தொழிலும் கிடைக்கும். முன்னேற்றமும் கிடைக்கும். பொதுவாகவே இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த சித்திரை மாதமும் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு நலமான மாதமாக இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? சரி, உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் 4வது ராசியில் இருக்கார். பொதுவாக ராகு 4வது ராசியில் இருக்கக்கூடாது. அது என்ன செய்யும்னா, ஒரு சிலரை வீடு விட்டு வீடு போக வைக்கும். ஒரு சிலரை ஊர் விட்டு ஊர் போக வைக்கும். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிடும். வேறு ஊரில் போய் வேலை பார்க்குற மாதிரி வந்துடும். அதை ராகு தான் கொடுப்பார். அதே மாதிரி ராகு உறவை பகையாக்கி விட்டுருவார். அப்போ சொந்த பந்தமெல்லாம் நமக்கு பகையாகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். சிலருக்கு தாயே பகையாவாங்க, தாயே எதிரியாவாங்க, தாயார்கிட்டே பேச முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு தாயார் கூட நல்ல பகையெல்லாம் ஏற்படாது, நல்லா தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தாயாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். பெரிய பாதிப்பு வராது, ஆனால் உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கும் தாயாரை. சரிங்களா? அதே போல் ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் கையை விட்டு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். எப்பயோ சொத்துக்கள் வாங்கி இருந்திருப்போம். அந்த வாங்கின சொத்துக்களை ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது வந்துடும். அல்லது விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். சிலருக்கு கூட்டு குடும்பம் பிரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகளை அந்த ராகு தான் உருவாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து செவ்வாயை எடுத்துக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியில் தான் தற்போது இருக்கார். செவ்வாய் 3வது ராசியில் இருக்கிறது நல்லது. சொத்துக்கள் விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் நல்லது. ஆனால் சகோதர விஷயத்தில் நன்மை செய்யாது. சகோதர தோஷத்தை உண்டு பண்ணும். கூட பிறந்தவங்கனால நன்மைகள் நடக்காது. கூட பிறந்தவங்களோட பகைகளை ஏற்படுத்தும், சண்டை சச்சரவை ஏற்படுத்தும். அதே மாதிரி கூட பிறந்தவங்களுக்கு மனசு அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரும். ஏதாவது பாதிப்புகள் வர்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும். அதனால் அவங்க கவலைப்படுவாங்க, இல்லைன்னா கோவப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு செயல் வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். இப்போ செவ்வாய் பகவான் சித்திரை 9ஆம் தேதி மீன ராசிக்கு போயிடுவார். அப்படி மீன ராசிக்கு செவ்வாய் போனால் நல்லது. ரியல் எஸ்டேட்டு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்லது. ஏன்னா சொத்துக்கள் வாங்க விற்கிறதுக்கெல்லாம் நல்ல யோகங்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட்டில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். சிலருக்கு சொத்து விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். சிலருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சொத்துக்கள் வரும். ஒரு சிலர் சொத்து கரைய வாங்கலாம், அல்லது பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குங்க. சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 3வது ராசியில் தான் இருக்கார். 3வது ராசியில் இருந்தால் நல்ல நல்ல செய்திகள்லாம் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சகோதர தோஷத்தை உண்டு பண்ணும். கூட பிறந்தவங்கனால நன்மைகளை கொடுக்காது. அவங்களால நமக்கு பாதிப்புகளை தான் கொடுக்கும். சனியை பொறுத்தளவு. புதனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 7ஆம் அதிபதி தான், 10ஆம் அதிபதியும் கூட. 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி நீச்சமாகக்கூடாது. 7ஆம் அதிபதிங்கிறது கணவன் மனைவி குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ அவங்களோட ஏதாவது கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரிவினை வந்துடும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு 10ஆம் அதிபதி அப்படிங்கிறனால வேலை போயிடும், வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும், தொழில் சரியாக நடக்காது. அந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் புதன் செய்வார். இப்போ புதன் சித்திரை மாதம் 23ஆம் தேதி மீனராசிலேருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையும் இருக்காது, தொழிலையும் பிரச்சனை இருக்காது, வேலையிலையும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி உங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் பயண அலைச்சல்கள் வரும். ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அங்கிட்டு இங்கிட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சரியாக வேலை பார்க்க முடியாது, சரியாக தொழில் பார்க்க முடியாது. அடிக்கடி லீவ் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும், அதுக்காக அங்கிட்டு இங்கிட்டுன்னு போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கொஞ்சம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அடுத்து சுக்கிரனை எடுத்துக்குவோம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 11 கூடைய கிரகம்.
6ஆம் அதிபதி சுக்கிரன் 4ல் வந்து ஆட்சி பெறக்கூடாது. அது வந்து நமக்கு வந்து நன்மையை வந்து கொடுக்காது. உச்சம் பெறவும் கூடாது, ஆட்சி பெறவும் கூடாது. சரிங்களா? சரி. இப்போ அந்த சுக்கிரன் வந்து பயிற்சி ஆக போகுது. சித்திரை 12ஆம் தேதி 4வது ராசியிலிருந்து 5வது ராசிக்கு வந்து பயிற்சி ஆகும். சுக்கிரன் 5வது ராசியில் இருந்தால் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது. ஆனால் சித்திரை 12 வரைக்கும் சிலருக்கு வீடு கட்டுற யோகம், வாகனம் வாங்குகிற யோகம், வீடு திருத்துற யோகம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்குகிற யோகம், அந்த யோகத்தை வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு கொடுப்பார். அடுத்து சூரியனை எடுத்துக்குவோம். சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி தான். சித்திரை மாதம் வந்து 9ஆம் அதிபதி வலிமையோடு வந்து இருக்கும். அது நல்லது. ஏன்னா பாக்கியாதிபதி வலிமையாக இருக்கிற போது நமக்கு எதிர்பாராத பாக்கியங்கள் வந்து செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் வந்து நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்கும். தந்தை வந்து பலம் பெறுவார். தந்தை செய்யும் காரியங்கள் வந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் இருக்கும். கோயில்குல விசேஷங்கள் வந்து நல்லா நடக்கும். கோயில்குல விசேஷங்களில் வந்து நம்ம ஈஸியாக நல்லா கலந்துக்கலாம். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய் நொடி வந்து விலகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? சரி. இப்போது குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி அதிபதியும் அவர் தான், 4ஆம் அதிபதியும் அவர் தான். குரு வந்து தற்போது 5வது ராசியில் தான் இருக்கார். சிறப்பாக தான் இருக்கார், நல்லா தான் இருக்கார். அதனால் குருவால் நன்மை கிடைக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து இப்பயும் உங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த குரு பகவான் வந்து சித்திரை மாதம் 18ஆம் தேதி மாறுறாரு. மே மாதம் 1ஆம் தேதி மாறுறாரு. 5வது ராசியிலேருந்து 6வது ராசிக்கு போவார். அப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, 6வது ராசியில் குரு இருந்தால் நல்லதான்னு கேட்டிங்கன்னா, சில விஷயத்தில் நல்லது, ஆனால் சில விஷயத்தில் நல்லது இல்லை. எந்த விஷயத்தில் நல்லது இல்லைன்னா, குரு வந்து பொதுவாக 6வது ராசியில் இருந்தால் பொருளாதார தட்டுப்பாடை வந்து கொஞ்சம் கொடுக்கும். அதனால் பணப்பிரச்சனை வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் கடன் காட்சிகள்லாம் அடையும். கடன் தொந்தரவுகள் எல்லாமே குறையும். அப்போ மனசு வந்து நிம்மதி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறணும், ஊர் விட்டு ஊர் மாறணும்னு இருக்கும். மாறணும்னா மாறலாம். அதனால் ஒன்றும் தவறில்லை. சிலருக்கு சொத்துக்கள் இழப்பீடு ஏற்படணும்னு இருக்கும். சொத்துக்களை வந்து இழக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து அந்த குரு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் மட்டும் இருக்கும். மற்றபடி குரு பயிற்சியினால் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்காது. அப்போ தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம். வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மைகள் செய்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் பெரும் பிரச்சனைகளோ பெரும் சிக்கலோ வந்து வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்காது. அதுக்காக வர சித்திரை மாதமும் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாதங்களாக வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி தனுசு ராசி நண்பர்களே.